ஹே காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு நம்பரை எப்படி வாட்ஸ்அப் ஏபிஐயில் ஆன்போர்ட் பண்ணுறது யூஸிங் பாட்பி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பரை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் நம்பர் கண்டிப்பாக புது நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பரே வந்து ஏபிஐயில் ஆன்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து உங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோ இல்லை நார்மல் வாட்ஸ்அப்பில் இருந்து அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறப்ப உங்களோட டேட்டா இந்த சாட் ஹிஸ்ட்ரியும் பேக்கப் வராது. குரூப் எல்லாமே வந்து எக்ஸிட் ஆயிருவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்கள் நம்பரை உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து டெலிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நம்பரை வந்து பாட்பியோட ஆன்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேசலுக்கோசரம் தான் மெட்டா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து வாட்ஸ்அப் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து இந்தியாவில் வந்து இன்னும் ரோல் அவுட் ஆகலை. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற இந்த டேட்டுக்கு ரோல் அவுட் ஆகலை. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ரோல் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து பாட்பியில் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் அவைலபிள் இல்லை, பட் பாட்பி யூஸ் பண்ணுற ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். நீங்கள் சைட்டை செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க. ஆப்ஷன் வந்து இந்தியாவில் ரோல் அவுட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியூ நம்பரை தான் வாட்ஸ்அப் ஏபியில் ஆன்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்க நம்பரே எனக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பாட்பி டேஷ்போர்டை லாகின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு கனெக்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கனெக்ட் வாட்ஸ்அப்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். கனெக்ட் வாட்ஸ்அப் வித் கேட்லாக் பர்மிஷன், கனெக்ட் வாட்ஸ்அப் வித்தவுட் கேட்லாக் பர்மிஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்லாக் வந்து இன்டிகிரேட் பண்ணும் பாட்பியோட அப்படின்னா கனெக்ட் வாட்ஸ்அப் வித் கேட்லாக் பர்மிஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இல்லை கேட்லாக் வந்து நான் லேட்டராக தான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணுறப்ப கேட்லாகை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இல்லை நான் இன்னும் கேட்லாக் கிரியேட் பண்ணல, இனிமேல் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்லாக் கிரியேட் பண்ணிவிட்டு அகெயின் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரீசிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட நான் புது நம்பர் ஆன்போர்ட் பண்ணுறதுனால கேட்லாக் இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ வித்தவுட் கேட்லாக் பர்மிஷன் தான் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்கள் ஃபேஸ்புக் லாகின் கேட்கும், லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இங்கே பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் நேமு, பிஸ்னஸ் வெப்சைட் எல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காமிக்குதுங்களா, இதான் நான் உங்கள்கிட்ட சொன்னது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை வந்து டெலிட் பண்ணாமல் கன் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து இந்தியாவில் இப்போ இந்த வீடியோ போடுற அன்னைக்கு ரோல் அவுட் ஆகலை. அதர் கண்ட்ரியில் ரோல் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் டெலிட்டிங் த அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப் தனியாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், நியூ நம்பர் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? நான் வந்து இப்போ நியூ நம்பர் தான் ஆட் பண்ண போகிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் யுவர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கேட்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த இடத்துல கிரியேட் நியூ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். புதுசாக கிரியேட் பண்ணுறப்ப ரெண்டாவதையும் கிரியேட் ஆர் செலக்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், இந்த இடத்துலையும் நியூனே கொடுங்க. ஓகேங்களா? கிரியேட் எ நியூ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து கிரியேட் எ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இதுவும் நியூ தான், இதுவும் நியூ தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல பிஸ்னஸ் அக்கௌண்ட் நேம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாட்பின்னு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டிஸ்பிளே நேம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டிஸ்பிளே நேம் எதை பொறுத்து நீங்கள் இருக்கணும்னா, இப்போ வந்து நீங்கள் பார்ட் 2, இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி பிஸ்னஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், லீகல் டாக்குமெண்ட்டை. உங்கள் டிஸ்பிளே நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் லீகல் பிஸ்னஸ் நேம் என்ன இருக்கோ அதுபடி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஎன் டிஜிட்டல் சேவான்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் டிஎன் டிஜிட்டல் சேவான்னு டாக்குமெண்ட் இருக்கணும், உத்தியோக ஆதார் ஆர் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் நேம் வேறு, லீகல் நேம் வேறு இதில் இருக்குது, உங்களுக்கு டிஸ்பிளே நேம் வேறு இதில் வேணும்னா மெட்டா வந்து ரிஜெக்ட் ஆகும்.
அதுக்கு நாங்க சஜெஸ்ட் பண்றது எப்படின்னா, அந்த நேம்ல ஒரு உத்தியோக ஆதார் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது ஈஸியான ஸ்டெப் ஆக்சுவலா. உத்தியோக ஆதார் வந்து நீங்க ஈஸியா எடுக்க முடியும். உங்களோட பிராண்ட் நேம்ல. சில பேர் வந்தீங்கன்னா, பிசினஸ் நேம் வந்து வேற பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிராண்ட் நேம் வேற இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு எந்த நேம்ல டிஸ்ப்ளே நேம் வேணுமோ என்டர் பண்ணிட்டு, பிசினஸ் வெரிஃபை பண்றப்ப அதே நேம்ல உத்தியோக ஆதார் யூஸ் பண்ணி, நீங்க வந்து உங்க பிசினஸ வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ 2 நேமே ஒரே மாரி இருந்தா மட்டும் தான் டிஸ்ப்ளே நேம் மாத்தி பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகும். இல்லன்னா டிஸ்ப்ளே நேம் வந்து யூசருக்கு காமிக்காது. எதனால சொல்றேன்னா, உங்க நம்பர சேவ் பண்ணாமயே வந்து யூசருக்கு வந்து நேம் காமிக்க ஆரம்பிச்சுரும். WhatsApp API யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். WhatsApp API யோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஃபீச்சர் என்னன்னா, உங்க நம்பர் யூசர் வந்து சேவ் பண்ணவே தேவையில்ல. சேவ் பண்ணாமயே உங்க நேம் வந்து அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். அதனால தான் பிசினஸ வெரிஃபை பண்ணணும்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து WhatsApp பிசினஸ் டிஸ்ப்ளே நேம் வந்து நான் வந்து லீகல் டாக்குமெண்ட் இருக்கனால இதையே நான் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி. உங்க பிசினஸ் எந்த கேட்டகரில வருதோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஆட் எ நியூ நம்பர் வெரிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? இத செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இந்தியா செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்க வந்து புது நம்பர் என்டர் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க ஏற்கனவே WhatsAppல வச்சிருக்க நம்பர் என்டர் பண்ணா என்ன ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்க. ம். இங்க பாருங்க. திஸ் நம்பர் இஸ் ரிஜிஸ்டர்ட் டு எக்ஸிஸ்டிங் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அப்படி வரும். இந்த எரர் வரும். நீங்க ஏற்கனவே இந்த நம்பர் வந்து WhatsAppல ரிஜிஸ்டர் ஆயிருந்தா நான் அந்த எரர் வரும். நீங்க என்ன பண்ணணும்? உடனே அந்த நம்பர் இருக்க WhatsApp அக்கவுண்ட் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் APIல ஆன்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நம்பர் என்டர் பண்றேன். இது நியூ நம்பர். உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் OTP வரும். நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபோன் கால் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, வெரிஃபிகேஷன் கூட என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட்டை வந்து ஆன்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்கில் 1000 பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ் கான்வர்சேஷன் கொடுப்பாங்க. இது 1000. இது வந்து நீங்கள் கான்வர்சேஷன் இன்க்ரீஸ் ஆக 1000 வந்து 10,000 மாறும், 10,000 வந்து 1 லேக்காக மாறும், 1 லேக் வந்து அன்லிமிட்டடாக மாறும். ஓகேங்களா? பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி வெரிஃபை பண்ணுறது, ப்ரொஃபைல் டீட்டெயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் எதுவும் பண்ணாதீங்க. இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகே, இருக்குங்களா? டிஎன் டிஜிட்டல் சேவா நம்ம ஆன்போர்ட் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ரிஜிஸ்டர் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பின் வந்து 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 2 ஃபேக்டர். சில பேர் வந்து நீங்கள் மாற்றி வச்சுருப்பீங்க. மாற்றி வச்சுருந்தா நீங்கள் என்ன பின் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள்.
இல்லை நான் இப்போ தான் புதுசாக வாட்ஸ்அப் ஏபி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட் பின் பார்த்தீங்கன்னா 123 4 5 6 தான். 123 4 5 6 ஓகேங்களா? அது கொடுத்து ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்பர் வந்து நம்ம கன் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் 2 வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா மெட்டா வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு டெஸ்ட் மெசேஜ் வந்து நம்ம வந்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு நம்பர் ஓகே கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சா எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் மெசேஜ் நான் அனுப்பிச்சிட்டேன். லைவ் சாட் போங்க. லைவ் சாட் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் டவுனில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆன்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வரிசையாக உங்களுக்கு அனுப்பும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்களா வந்துருச்சு. ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பார்ட் 1. பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இப்படி இவ்வளோதான். நீங்கள் என்ன பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் செட்டிங்ஸு, பேமெண்ட் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணலாம் உங்கள் நம்பர் வந்து வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் வந்து மெட்டா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க டியூ டு நான் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அகைன் அவங்கள்ட்ட வந்து ரிவ்யூ சப்மிட் பண்ணி நம்ம வந்து அன்பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ண கையோடையே வந்து பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.